டிப்ரெஷன்ல நீ இருக்கலாம், ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு அடிக்ஷன்ல நீ இருக்கலாம். ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். பாஸ்டர், இதை விட்டுறணும்னு நான் முயற்சி பண்றேன், இருந்து விடுதலையாயிடணும் நான் முயற்சி பண்றேன், யாராவது என்ன விடுதலையாக்க மாட்டாங்களா, நான் கதறிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இதை செய்ய பிடிக்கல. ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுறது போல இருக்கு, அடுத்த நிமிஷம் பயங்கர வேதனை, குற்ற மனசாட்சி மனசை பாதிக்குது. இப்படி தவறு பண்ணிட்டேனே, இப்படி என் வாழ்க்கை நாசமாயிடுச்சே, என் வாழ்க்கையில இவ்வளவு தீங்கு வந்துருச்சே, இவ்வளவு கெடுத்து கொண்டேனே, இருதயம் ரொம்ப என்ன பாதிக்குது. சொல்றீங்களா? இன்றைக்கு விசுவாசிங்க, என்னை விடுவிக்க இயேசு வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் சகோதரி, நீ உள்ளே அழுது கொண்டிருக்கலாம். எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், எல்லாரும் தான் இந்த தப்பு பண்றான், எல்லாரும் தான் இந்த பாவம் பண்றான், நான் மட்டுமா பண்றேன், அதெல்லாம் சரியாயிடும், நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன், எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓடாதப்பா, அவன் உன்னை புடைக்க நிறுத்தவே மாட்டான். நீ ஒண்ணு இல்லாம பதறா போற வரைக்கும் விட மாட்டான். ஆனா தேவகுமாரன் உன்னை விடுதலையாக்க வெளிப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு அவரை நோக்கி கதறி கூப்பிடு. எனக்கு முடியல ஆண்டவரே, என்னால என் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, தயவு செய்து எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் இறங்கி வந்து உனக்கு விடுவிக்க வல்லவர், உன்னை விடுவிக்க வல்லவர்.